கோவிலுக்கு வந்து இந்த பூஜையில கலந்து கொள்ளணும்னு திருவிழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பாட்டி, இந்த வருஷம் யாரு முக்கும்பு கட்டி கோவிலுக்கு தூக்கிட்டு வந்து நட போறாங்க? என்ன பாட்டி, எதுவுமே சொல்லாம தாத்தாவை பாக்குறீங்க? தாத்தா, ஊர் பெரியவங்க வராங்க. வாங்க வாங்க, பாத்து உட்காருங்க. வணக்கம். பரவாயில்ல, உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம். உட்காரு உட்காரு. பிரதமர் ஐயா, நல்லா இருக்கீங்களா? இப்ப உடம்பு தேவலாம் ஐயா? இருக்கேன் ஐயா. ஏப்பா முருகேசா, கா உசுறு அரை உசுருமா கிடந்த என்ன அந்த டாக்டர் மகராசன் சாமி மாதிரி வந்து காப்பாத்தினாரு. அவர் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியாது. நாங்களும் அந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டோம். அதான் நேர்ல பார்த்து விசாரிச்சுட்டு அப்படியே முக்கொம்பு எடுத்துட்டு வரத பத்தியும் கேட்டுட்டு திருவிழா நோட்டீஸும் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா, வழக்கமா அந்த கிழவனுக்கு தானே சாமி மாதிரி மாலை மரியாதையெல்லாம் செஞ்சு மேளதாளத்தோட முக்கொம்பு காட்ட அழைச்சிட்டு போவாங்க. அவனும் சாமியே வந்து கனவுல சொன்ன மாதிரி ஒரு இடத்துல முக்கொம்ப காட்டி அதை வெட்டி பூஜை பண்ணி தோல்ல தூக்கிட்டு வந்து கோயிலுக்குள்ள வருவான். அப்புறம் தானே அதை நடுவாங்க. ஆமாமா. இந்த வருஷம் தான் கிழவன் கடையில கிடக்குறான். அப்புறம் யார் அதை செய்வாங்க? நீங்க கேக்குறதெல்லாம் புரியுது. ஆனா இந்த வருஷம் அப்பாக்கு உடம்பு முடியல. அதான் ஐயா, இத்தனை வருஷம் எங்க தாத்தா செஞ்சாரு. இந்த வருஷம் எங்க தாத்தாக்கு பதிலா நான் முக்கொம்பு கொண்டு வரேன். கண்டிப்பா அந்த கிழவன் கிடக்கிற கிடப்புக்கு முக்கொம்பை காட்டி அவனால தூக்கிட்டு வந்து நட முடியாது. அவன் பேரன் கதிரி தான் அதுக்கு பதிலாக சடங்கு செய்வான். இல்ல கதிரு, நீ வேற ஏற்கனவே. ஐயா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் தண்ணி மேல அடிச்சு சத்தியம் பண்ணி 2 நாளா தண்ணி கூட குடிக்காம இருக்கேன். இந்த நேரத்துல நான் எப்படி முக்கொம்ப கட்டி அதை தோல்ல தூக்கிட்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? அதானே? சொல்லுங்க, அதானே உங்க சந்தேகம்? எனக்கு அந்த சாமி அதுக்கான சக்தியை கொடுக்கும். அதோட தாத்தா இடத்துல இருந்து நான் செய்யற சாமி காரியம் இது. அதுல எந்த தப்பும் நடக்காம முக்கொம்பு காட்டி வெட்டி எடுத்து பூஜை செஞ்சு அத கோயில்ல கொண்டு வந்து நடுவேன். என்ன நம்புங்க. அதான் என் பேரன் தான் சொல்லிட்டான்ல ஐயா. அப்புறம் என்ன? ஐயாவும் தம்பியும் இவ்வளவு நம்பிக்கையா சொல்லும் போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. எங்களுக்கு நீங்களும் ஒண்ணுதான், உங்க பேரன் கதிரும் ஒண்ணுதான். அப்ப நாங்க மதியத்துக்கு மேல மேளதாளத்தோட வந்து கதிருக்கு சாமியோட கங்கண கயிறை கட்டி கதிரை கூப்பிட்டு போறோம்யா. ஐயா, முக்கொம்பு நட்டதும் அடுத்து சாமிக்கு நகை சாத்தி அலங்கார பூஜை தான். எல்லாத்தையும் சரியா அந்த மாரியாத்தா நடத்தி கொடுப்பான்னு நம்புறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க ஐயா. அப்ப அந்த கிழவனோட பேரன்தான் அந்த முக்கொம்ப தூக்கிட்டு வர போறான். ஆமாத்த, கண்டிப்பா அவன் தான் செய்வான். தண்ணி மேல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கிறதுனால தண்ணி குடிக்காம தவிச்சு போயிருக்கிறவன் முக்கம்ப தூக்கிட்டு கோயில் வந்து சேருவானா, இல்ல பாதி வழியில கம்ப தூக்க முடியாம கீழே போட்டு உருள போறானான்னு தெரியலையே. அப்படி மட்டும் விழுந்துட்டானா அவ்வளவுதான். சாமி குத்தமாயிடுச்சுன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கே தப்பான பேரை முத்திரை குத்தி ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படியா? இதுவரைக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதே. ஆமாமா, அவன் மட்டும் கீழே போட்டு விழுந்தான்னா முக்கொம்பு அடுத்த நிமிஷமே கோயில் பூசாரியோட தோளுக்கு போயிடும்.